பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி கொண்டு வரும்போது சில விஷயங்கள் நமக்கு புலப்பட்டன. முக்கியமா என்னன்னா, நம்மை சுற்றி பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருக்கின்றன. அதாவது எனர்ஜின்னு சொல்லாங்க. நம்மளை சுத்தி பலவிதமான எனர்ஜிகள் இருக்கு. இந்த எனர்ஜியை நம்ம வெறும் கண்களால கண்டிப்பா பார்க்க முடியாது, ஆனா ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, நம்மளை சுற்றி சில விதமான ஃபோர்ஸஸ்களும் இருக்கு. அதுவும் வெறும் கண்களால பார்க்க முடியும். வெறும் கண்களால பார்க்க முடியாது. ஸோ நம்மளை சுற்றி எனர்ஜிகளும் இருக்கு, சில ஃபோர்ஸஸ்களும் இருக்கு. இதுதான் உண்மை. வாஸ்துவிலும் இது இருக்குங்க. இந்த வாஸ்துவோட விதிகள் என்ன பண்ணுதுன்னா, நம்மை சுற்றி இருக்கிற இந்த ஃபோர்ஸஸையோ எனர்ஜியும் ரெண்டு விதமான ஃபோர்ஸஸ், ரெண்டு விதமான எனர்ஜி இருக்கு. நன்மை தருகின்ற எனர்ஜி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லப்படுகிறது. தீமைகளை தரக்கூடிய ஃபோர்ஸஸ், நன்மை தரக்கூடிய ஃபோர்ஸஸ், தீமைகளை தரக்கூடிய ஃபோர்ஸஸ், இது ரெண்டுமே நம்மளை சுற்றி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்பேன். இப்போ சில எனர்ஜி ஒரு சில இடத்துக்கு போனாவே சில பேர் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஐயோ இங்க உட்காரவே முடியல, நான் வேற இடத்துக்கு போறேன், ஐயோ இவங்க வீட்டுக்கு போனா என்னால் இருக்க முடியல, இந்த ஆஃபீஸ்ல என்னால் ஒர்க் பண்ண முடியல. இதெல்லாம் இதோட அமைப்புகள் தான். இந்த வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நன்மை தரும் ஃபோர்ஸுகளை நம்ம வீடுகள்லயோ அலுவலகத்திலேயோ ஆஃபீஸ்லயோ அதிகரித்து தீமை அளிக்கின்ற ஃபோர்ஸஸை முற்றிலுமாக கட்டுப்படுத்துறது, இல்லை முற்றிலுமா இல்லாம பண்ணுவது தான் இதோட அடிப்படை வாஸ்துவின் அறிவியல்னு சொல்லலாங்க. நன்மை தருகிற வாஸ்து விதிகளின் அடிப்படையில தான் பழங்காலத்துல கோயில்கள் நிறைய அளவுல கட்டுமானங்கள் செய்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கோயில்கள்ல போனீங்கன்னா, நம்ம உட்காந்துங்கன்னா நம்ம நன்றாக அமைதி ஏற்படும், ஒரு நல்ல டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். நல்ல மனநிலை, ரொம்ப கலங்கி கஷ்டமான மனநிலையில கோயிலுக்கு போனாலும் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கோவிலை சுற்றி கொடிமரத்தை வணங்கி நீங்க அமர்ந்து எந்திரித்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல தெளிவுடன் வர முடியும். அதனாலதான் இப்போ ஜோதிடத்துல எனக்கு இந்த பரிகாரம்னா இந்த கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுக்கு போக நிறைய ஜோதிடர்கள் பரிந்துரைக்கிறது என்னன்னா, அங்க நல்ல எனர்ஜி குவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த எனர்ஜி போனீங்கன்னா உங்களுடைய குறைகளை நீக்கிற அளவுக்கு அந்த எனர்ஜியா இருக்கு. இதேதான் சுவாமி சிலைகளும் உருவாக்கப்பட்டது. சும்மா சாமி சிலைகள்னா சாதாரணமாக உருவாக்கப்படவில்லைங்க. அதற்கு கீழே பீடம் அமைத்து பீடத்திற்குள் நிறைய விஷயங்கள் போட்டு அபிஷேகங்கள், ஆராதனைகள், மந்திரங்கள், எந்திரங்கள் பதிக்கப்பட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்காகத்தான் கோயில்களுக்கு நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வாஸ்து விதிகளின்படி கட்டப்பட்டு இருக்கப்பட்ட கோயில் தான் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அங்கே போறவங்களுக்கு நன்மை ஏற்படுது. இதுவே தான் நம்ம வீடுகளில் பண்றதா வாஸ்து படி கட்டப்பட்ட வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நல்ல எனர்ஜி கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி குறைந்து முற்றும் இல்லாமல் கூட போயிடும். பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். உங்களால தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அதே மாதிரி நல்ல ஃபோர்ஸஸ் உங்களை சுற்றி ஏற்படும். நல்ல ஃபோர்ஸஸ் தான் உங்களை புஷ் பண்ணி விடும். உங்களை சக்சஸ்ஃபுல் மனிதனாக உங்களை மாற்றும். இதெல்லாம் சாஸ்திரத்துல தெளிவாக சொல்றது, சயின்டிபிக்காவும் இது இருக்குங்க. கோயில்களில் கட்டப்பட்டது முழுமையும் ஆகம விதிகள் படி கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஆகம விதிகள் பயன்படுத்தி கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. வீடுகளை கட்டப்படுவதற்கு தனி விதி, அதுதான் வாஸ்து விதிகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த விதிகளின்படி கட்டப்பட்ட வீட்டில் இருப்பவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி நல்ல ஃபோர்ஸஸுடன், பாசிட்டிவ் ஃபோர்ஸஸுடன் வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறதா இதோட விஷயம். மொத்தத்தில் வாஸ்து என்பது அறிவியல் என்பதை நம்ம உணர்ந்துக்கணுங்க. இதுவரை இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் மூலமா எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி.